சனிக்கிழமை பாப்பாவுக்கு லீவுனால மெதுவா தூங்கி எழுந்திரிச்சு லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டியதில்லை, நாளே சொல்லிட்டேன். எனக்கு இட்லியும் ஆரஞ்சு கலர் சட்னி வேணும்னு சொல்லிட்டு அதனால நான் மாவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். காலையில சூப்பரா பொங்கி வந்துருச்சு. அதை ஒரு சைடு இட்லியை ஊற்றி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆரஞ்சு கலர் சட்னியை அரைச்சி வச்சுட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மதியானத்துக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப நேரமா புளிசாதம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி புளி சாதமே பண்ணிக்கலாம்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் தனியா தட்டுல எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரையா கடாயில வறுத்துட்டு நல்ல ட்ரையா பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி தான் புளி சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி புளி சாதத்துக்கு கடலைல போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா கடலைய வறுத்துட்டு தோலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு தாளிப்பு போட்டு புளி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதோட டீடைல் ரெசிபி நம்ம கோவில் ஸ்டைல் புளி சாதம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். வேணுன்றவங்களுக்கு மேல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.